அன்னைக்கு நைட்டு ஜான் தான் ரூமில் குண்டு பல்பையும் டியூப்லைட்டும் வச்சு ஏதோ செஞ்சுட்டு இருந்தான். அப்போ அங்கே பதட்டமாக ஓடி வந்த ரீட்டா, ஜான் அண்ணன் இப்போ கூப்பிட்டான், எங்கள் அப்பா அம்மா பாடிஸை யாரோ கிரேவியார்ட்லேருந்து தூக்கியிருக்காங்க ஜான் அப்படின்னு அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜான் தன் கைகளால் அவள் வாயை மூடிட்டு தான் மொபைலில் இருந்த ஒரு ஆர்டிக்கலை காமிச்சான். சடலங்களில் இருந்து மின்சாரம் தயாரிக்கிறத பற்றியான ஆர்டிக்கல் அது. அதை பார்த்த உடனே என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ரீட்டா, ஹவு டேர் யூ அப்படின்னு கத்துனான். அப்போ ஜான் அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். ப்ளீஸ் ரீட்டா, கத்தாத, என்னோட எத்தனை வருஷம் போராட்டம் தெரியுமா இது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமானா ரீட்டா. அப்போ அங்கே டியூப்லைட் எரியாமல் வெறும் குண்டு பல்பு மட்டும் எரியறத பார்த்த ரீட்டா, இதில் யார் அப்படின்னு கேட்க ஆரம்பித்ததும் ஜான், குண்டு பல்பு உங்கள் அம்மா, டியூப்லைட் உங்கள் அப்பா. பட் நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், உங்கள் அப்பா ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ரீட்டா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, அம்மா இருக்கிறப்ப எங்கள் அப்பா வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல ஜான் காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் குண்டு பல்பு சுவிட்ச் அமர்த்தினான். குண்டு பல்பு அமர்ந்த அடுத்த நிமிஷம் டியூப்லைட் எரிஞ்சு.